சென்னை பெசன்ட் நகர் பீச்சிலிருந்து கடல் அலைகளுக்கு இடையே எதனால் கடல் அலைகள் உருவாகிறது? இந்த கடல் அலைக்கும் வானிலைக்கும் என்ன தொடர்பு உள்ளது? ஏன் நமது நிலாவான சந்திரன் அருகில் வரும்போது கடலின் அலைகள் அதிகமாகிறது? பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை இந்த கடல் அலைகள் உங்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த கடல் அலையானது சூரியனின் ஈர்ப்பு விசை மற்றும் நிலவின் ஈர்ப்பு விசை இரண்டுமே சம்பந்தப்பட்டுள்ளது. சூரியனின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும், நிலவின் ஈர்ப்பு விசை இருக்கும். சூரியனின் ஈர்ப்பு விசையும் நிலவின் ஈர்ப்பு விசையும் ஒரே திசையில் வரும்போது தான் இந்த கடல் அலையின் நீளம் உயரம் அதிகரிக்கிறது. நிலவின் ஈர்ப்பு விசையும் சூரியனின் ஈர்ப்பு விசையும் எதிரெதிராக வரும்போது இதனோட அலையின் நீளம் குறைகிறது. இந்த கடல் அலையில் பல்வேறு விதமான அஸ்ட்ரானமி நிகழ்வுகள் இருக்கின்றன. அதேபோல் சற்று மேல் நோக்கி கிழக்கு திசையில் பார்த்தால் செவ்வாய்க்கோள் தெரிகிறது, தலை உச்சியில் நேர். வெள்ளிக்கோள் தெளிவாக தெரிகிறது. மேற்கு திசையில் சென்றால் வியாழன்கோள் தெரிகிறது. பல்வேறு அஸ்ட்ரானமி நிகழ்வுகளை இந்த கடற்கரை நமக்கு வழங்குகிறது. கடல் அலையின் வேகத்தை பார்த்து கொண்டுள்ளோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அல்லது ஒரு சில நிமிடத்துக்கும் இந்த அலையின் வேகம் எவ்வளோ தூரம் நகர்கிறது, எவ்வளோ உயரம் செல்கிறது போன்ற பல்வேறு கணக்கீடுகள் மூலம் நிலவின் ஈர்ப்பு விசை மற்றும் சூரியன் ஈர்ப்பு விசையை கணக்கிட முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அலையின் நீளம் அதிகமாக செல்லும். செவ்வாய்க்கோள் தெரிகிறது இங்கே. அதே மாதிரி சீரியஸ் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சீரியஸ் நட்சத்திரம் தெரிகிறது. ஸோ தலையின் உச்சியில் ஜூபிட்டர் என்று அழைக்கப்படும் வியாழன்கோள் தெரிகிறது. இதற்கு 95 நிலாக்கள் உள்ளன. ஸோ மேற்கே செல்லும் போது வீனஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கோள் தெரிகிறது. இதுதான் சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் மிகவும் வெப்பமாக இருக்கிறது. சூரியனுக்கு சீரியஸ்க்கு இடையில நம்மளுடைய ஓரியன் நட்சத்திர கூட்டம், ஓரியன் நட்சத்திர கூட்டம், தமிழில் வேட்டைக்கார நட்சத்திரம் என்று கூறுவோம். அதுவும் இரவு வானில் பிரகாசமாகவே தெரியும். வேட்டைக்காரன் வில்லை எடுத்து அன்பு விடுவது போல் நம் கண்களுக்கு காட்சி அளிப்பதால் அதை வேட்டைக்கார நட்சத்திரம் என்று அழைக்கிறோம். இது ரெண்டுக்கு இடையில், அதாவது நம் கண்களில் 3 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோடியில் இருப்பது போல் தெரியும். அதுதான் அந்த வேட்டைக்கார நட்சத்திரத்தின் மையப்பகுதியாகும். ஸோ மீண்டும் கடல் அலையை பார்க்கிறோம். ஸோ இப்போது கடல் அலையின் வேகம் சற்று குறைந்துள்ளது. ஸோ இந்த வேகம் மாறி மாறி வருகிறது. அதிகமான நீர்ப்பரப்பை கொண்டு உள்ளது நமது பூமி. ஒரு நீர்க்கோளம் என்றும் இதை நாம் கூறுவோம். பல்வேறு மக்கள் இந்த பெசன்ட் நகர் பீச்சில் கடல் அலையை ரசித்து கொண்டுள்ளார்கள். அதை நாம் பார்த்து கொண்டுள்ளோம்.